சென்னை பெருநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரையில் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழகத்துல கோடை வெப்பம் கணிசமாக குறைந்து வந்த நிலையில தற்பொழுது இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைவான அளவிலும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமா வேலூர்ல 39.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் பதிவாகி இருக்கிறது. கடந்த காலங்களில் நமக்கு அதிகபட்சமாக 44.3 டிகிரி செல்சியஸ் வரையிலுமே வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது. பல இடங்கள்ல வெப்ப அலை வீசியிருந்தது. தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய கோடை மழையின் காரணமாக வெயிலின் தாகம் வெகுவாக குறைந்திருப்பதாகவும் வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கோடை மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நமக்கு வெப்ப அலை வீசாது எனவும், அதே போன்று கோடை வெயிலுடைய தாக்கம் குறைந்து இயல்பான அளவான வெப்ப அளவான அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பும், சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை மிக குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்வதற்கு 2-3 டிகிரி வரையிலும் இயல்போட வெப்பம் குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் நீடிக்கிறது என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து தமிழகத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி நீடிப்பதாகவும், இன்றைய தினம் தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை என்ற அளவில் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது கோடை மழை என்பதனால இடி மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், பல பகுதிகளில் பகல் நேரம் தணிந்ததுக்கு பிறகாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பகல் நேர வெப்பத்துக்கு பிறகாக பெய்யக்கூடிய அந்த வெப்பச்சலனத்தின் காரணமாகவும், அதே போன்று இந்த கோடை மழையின் காரணமாகவும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு காற்றுடன் வருவதனால் காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து இன்றைய தினம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வரக்கூடிய 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வரக்கூடிய 17ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருப்பதாகவும், அதற்கு பிறகாக அதாவது 17ஆம் தேதிக்கு பிறகாக மழையினுடைய தன்மை மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளைகளில் நமக்கு ராமநாதபுரம் மாவட்ட, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை 18ஆம் தேதி பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 19ஆம் தேதி தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், தொடர்ந்து இன்று தொடங்கி வரக்கூடிய 5 நாட்களில் படிப்படியாக கோடை மழை தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 21ஆம் தேதி வரையிலும் கோடை மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால வெப்பத்தின் தாக்கமோ அல்லது வெப்பச்சலனம் வெப்ப அலையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கும் இதே போன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பும், சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் இடிமுடன் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.